பாட்ட போடுறா. ஓகே, என்ன எப்போது நாங்க தான் ஆடுவோம், என்ன இன்னைக்கு நீங்க வந்து ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் வை? எப்ப பார்த்தாலும் அந்த மூமெண்ட் தான், இந்த மூமெண்ட் தான் ஆடுவீங்க. ஆஹா, ஒரு டிஃபரெண்டா நாங்க ஆடலாம். நீங்க ஆனதுலயே ஒரு 300 தடவை இந்த மூமெண்ட் தான் வந்தது. நான் ஏதாவது கேட்டேனா? ஆட முடியும். அப்புறம் இது இப்படி வந்து ஆடினா கூட அப்படி ஆடுவாங்க. அக்கா அக்கா அப்புறம் இது வந்துச்சுக்கா. அது ஒரு 20 தடவை. பொம்பளை அப்புறம் மோகி என்னமா இப்படிலாம் ஆடுறதா பொம்பளை பொண்ணு. ஒரே ஒரு வாட்டி அவரு கூட 2 ஸ்டெப் சொல்லி கொடுத்து ஆடுறீங்களாக்கா? ஒரு பாட்டு போடுங்கப்பா. தேங்க்யூ மாஸ்டர். நான் இதுல இருந்து உங்க டான்ஸை பார்த்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். சுட்டு போட்டாலும் நமக்கு டான்ஸ் ஆடான்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் எந்த எபிசோடும் நான் ஆட மாட்டேன். அதுதான் நான் டான்ஸுக்கு பண்ற ஒரே ஒரு நல்லது. தேங்க்யூ சோ மச். உங்க பேர் என்ன? ஷாலு. ஷாலு, என்ன பண்றீங்க? டான்ஸரா இருக்கேன். வெரி குட். எத்தனை வருஷமா டான்ஸரா இருக்கீங்க? 15 years. 15. என்ன டைப் நீங்க? ஹிப்ஹாப், இது ஜாஸ், ராக், பாப்? ஹிப்ஹாப், ஜாஸ், ராக்ல இப்பதான் வந்தது. ஃபோக், வெஸ்டர்ன், கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல். ஃபோக்கு, வெஸ்டர்ன், செமி கிளாசிக்கல். இது வேற ஒரு மூலை, இது ஒரு வேற ஒரு மூலையில இருக்கு. ஃபோக் ஆடுறவங்க இது கிளாசிக்கல்லாம் ஆட மாட்டாங்க, ஆடுவாங்க. செமி கிளாசிக்கல் ஆடுவாங்க. ஆடுவாங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம கிளரி ஷோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சூப்பர். ஸோ இங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும், அதையும் நல்லா ஆடுங்க. நிறைய ஜெயிச்சுட்டு போங்க வீட்டுக்கு. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. Let's welcome Ashwini. ஒன்றரை மூலம் நான் ரீசன் சொல்றேன், ஆடுறீங்களா? அவங்க அப்படி சுத்த வேண்டியது. அவங்க அங்கே சுத்துங்க, இப்போ இங்கே சுத்துங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அஸ்வினி. அஸ்வினி, என்ன பண்றீங்க அஸ்வினி? நான் வந்து ஒர்க்கிங் தான், டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். என்னம்மா?
டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன? வரி வரி வரி. அதெல்லாம் கட்டுறவங்கள்ட்ட போய் கேட்கணும். வரி கட்டுறவனுக்கு வழி, நம்மளுக்கு என்ன? நாங்க பெருசா சம்பாதிக்கல, அதனால பெரிய வரி எங்களுக்கு எதுவும் கிடையாது. ஷோவே பாத்தீங்கன்னா சும்மா அப்படி ஃப்ரீயா இருக்கிறோம், நானும் சித்துவோம் வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப பட்ஜெட்டான ஷோ, பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. அதனால உங்க டாக்ஸ் அந்த துறையில சொல்லி எங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி விட சொல்லுங்க. எக்ஸெப்ஷன் இல்ல அதுக்கு, எப்படியாவது ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ அஸ்வினி, தேங்க்யூ. லெட்ஸ் வெல்கம் பத்மா. டான்ஸ்ல தற்காப்பு கலையும் இருக்கு அப்படின்றத நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு கராத்தே இருந்தது. நடுவில் உங்க டான்ஸை பார்க்க ஒரு 100 பேர் வந்தாங்க, அவங்களையும் போன்னு நீங்க. இங்கிட்ட ஒரு 200 பேர் வந்தாங்க, அவங்களையும் போனீங்க. திரும்பி போனவனையும் வான்னு நீங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஹைடெக் காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஸ்கின் கேர் தெரபிஸ்ட். இப்போ என்னோட ப்ரொஃபஷன் நான் விட்டுட்டு நியூஸ் ரீடிங் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். இப்போ மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மூவிஸ்ல ஆக்ட் பண்றீங்க. வெரி இப்போ குட். இப்போ ரெண்டு இப்போ சொன்னாங்கல்ல, அது எந்த எப்ப? இப்போ கரண்ட்ல இப்போ நீங்க காஸ்மெட்டாலஜியா? காஸ்மெட்டாலஜி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இன்ஸ்டியூட், ஓன் இன்ஸ்டியூட், தென் கிளினிக் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போலி டாக்டர்னு அப்புறம் கண்டுபிடிச்சேன். நியூஸ் ரீட் பண்ணி ஆங்கரிங் பண்ணீங்களா? ஆக்சிடென்ட்பா. ஆக்சிடென்ட்டா? ஆமா. ஓ காட், என்ன ஆச்சு? அதுல நொர டப்பா பிரிங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மறந்து போய் சரி இந்த தொழிலே நமக்கு வேணாம், வேற ஏதாவது பண்ணுவோம்ட்டு வேற எதுக்கு வந்துட்டீங்க? ஆக்சிடென்ட்டா ஃபீல்டுக்கு வந்தேன்னுவாங்கல்ல, ஆக்சிடென்ட்டா மீடியாக்கு வந்தேன்னுவாங்கல்ல, ஆமா ஆமா. அந்த மாதிரி வந்துட்டேன். ஆக்சிடென்ட் நல்லா தான் நடந்திருக்கலாம்னு இப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஒண்ணு கூட தான் ஆங்கரா போடாம இருந்திருக்கலாம், நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? சேம் ஃபீலிங் வாங்க. வெரி குட். ஓகே, நம்ம ஷோட அடுத்த கண்டஸ்டன்ட் தேவி. கில்லாடி அம்மா டால் நடிக்கும் கலரு கண்ணாடி சில்லாடி நிட்டா கில்லாடி அம்மா டால் நடிக்கும் கலரு கண்ணாடி. ஓகே, போட்டுங்க. எதுக்கு? இல்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நீங்க இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வேற ஒரு பாட்டு போட்டு நாங்க வெல்கம் பண்ணிருக்கணும். தப்பா இந்த பாட்டை போட்டாங்க. இப்ப உங்களுக்காக நாங்க செல்லமா அன்பால ஒரு பாட்டு ஒன்னு டெடிகேட் பண்றோம். ஓடுறா பாட்டு. கண்ணாடி இத்தனை நாள் போட்டதுல இன்னைக்கு தான் இந்த பாட்டு கரெக்டா செட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் இருக்கும்போது கண்டிப்பா இந்த பாட்டு ஆப்டா தான் இருக்கும். வெரி குட். என்ன பண்றீங்க தேவி? நான் இப்ப நின்னுட்டு இருக்கேன். சூப்பர். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிரைவேட் நின்னுட்டு தானே இருக்கீங்க? இதுதான் நான் சொன்னேன். முடியல.
இந்த சட்டையே வெளில வந்துருச்சு உங்க ஜோக்குக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அக்கா நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போயிட்டு கில்லாடி ராணியோட முதல் ரவுண்ட் இதானா உங்க டக்கு. இதான் உங்க டக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஆடியோவோ வரும். அதை நல்லா கேட்டுங்க. அதுலேருந்து தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னோன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். அது மேபி அனிமல் சவுண்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சவுண்டாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னால் இந்த உங்களுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை குடிச்சிட்டு கத்தணும். யார் ஃபர்ஸ்ட் கத்துறீங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம கேள்வி கேட்போம். இப்போ நீங்கள் என்ன கத்த போறீங்க? மாமோய். மாமா ரொம்ப பழசாயிடுச்சு மாமி. வினோ. வினோ நீங்க? ஜே அது என்ன பையன் பேரு? இந்த ஜே படம் வந்ததுக்கு அப்புறம் வச்சிங்களா? இல்ல இப்போ ரீசெண்டா ஜேவந்த் அவன் பேரு ஜேவந்த். ஓகே, அங்க பாத்தீங்களா? அவங்கள பாத்தீங்களா இல்லையா? பாக்கலையே. நீங்க ஊர்ல எல்லாம் இது பாத்தீங்களா? டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? கோயில் திருவிழா டான்ஸ் எல்லாம், இந்த கோயில் திருவிழா ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுவாங்க. சோ அப்படியே இருக்காங்க அவங்க. நீங்க ஏதாவது ஸ்டேஜ் டான்ஸரா? ஆக்சுவலி ஐ வாஸ் a நியூஸ் ரீடர் அண்ட் ஆங்கர். அப்படிங்களா? நியூஸ் ரீட் பண்ணுவீங்களா? எங்களுக்காக நியூஸ் ரீட் பண்ணி காட்டுங்களேன். இந்த ஷோ பத்தி கண்டென்ட் தான். வணக்கம். ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் கில்லாடி ராணி என்ற கேம் ஷோ பெண்களை இருங்க ஒன்முறை போயிடலாம். இல்ல அவங்களே கட் பண்ணிட்டாங்க. இருப்பா. வணக்கம். ஜெயா டிவியில் ஒளிபரப்பாகும். கட் வளராதீங்க, தெளிவா பேசுங்க. ரோல் ஆக்ஷன். வணக்கம். ஜெயா டிவியில் ஒளிபரப்பாகும் கில்லாடி ராணி என்ற கேம் ஷோ பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஒளிபரப்பப்படுகிறது. கட் மண்டே ஆட்டாம பேசுங்க. நான் உங்க மண்டைக்கு இல்லாம அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி எடுக்க முடியும். ஏன் பண்ணி ஆங்கர் பண்ணும்போது மண்டை ஆட்டாதேன்னு நான் சொன்னா டைரக்டருங்க, ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. மண்டே இப்படி இப்படி ஆட்டிங்கன்னா அவர் எங்க தேடுவார் உங்க மண்டைய? ஒழுங்கா பேசுங்க. சும்மா தலையை சீவிட்டு வந்தா மட்டும் பத்தாது, 300 இன்ச்சுக்கு மேக்கப் வேற. ரோலிங் ஆக்ஷன். வணக்கம். ஜெயா டிவியில் ஒளிபரப்பாகும் கில்லாடி ராணி என்ற கேம் ஷோ பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக வழங்கி வருகிறார்கள். இதில் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக பல பரிசுகளை கொடுத்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒரு ரவுண்டில் பெலூன்களை வைத்து இன்னோவேட்டிவாக செய்யப்படுவது மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சித்து மற்றும் காயத்ரி மிகவும் அருமையாக ஆங்கர் செய்வதாக அவர்களே கூறிக்கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. என்ன இருந்தாலும் நல்லா இருந்தது. கடைசி டச் மட்டும் நல்லா இருந்தது. சரி ஓகே, நீங்க என்ன சவுண்ட் கொடுக்க போறீங்க? உய் 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 ஆம்புலன்ஸ். கரெக்டா. என்ன எந்த ஊர்ல ஆம்புலன்ஸ் உய் 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 இந்த அவங்க ஊர்ல கத்தும் போல இருக்கு. அலாவுதீன் விளக்கு தெச்சா ஒரு பூதம் வரும் தெரியுமா? அதுதான் உய் 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 உய். நீ யார பூதம்னு? நோடா சித்துவதா வேற டவுட் வேற அதுல. இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கம்மா? நான் வந்து புள்ளிங்கோன்னு சொல்ல போறேன். எப்படி? புள்ளிங்கோ. தூங்காதீங்க, முதல் அந்த இது மூஞ்சி கிஞ்சி தெளிச்சு விடுங்க. ஏன் ஒரு மாதிரி புள்ளிங்கோன்னு சொல்லுவேன். வேண்டாம் வெறுப்பா கூட்டு வந்துட்டாங்களா? இவ்வளோ நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். அப்ப மொத்த ஷோ போறதுக்குள்ள பாய் விரிச்சு போடுறாங்க. கேம் அப்ப மட்டும் வந்து கூப்பிடுறேன், விளையாண்டு போய் படுத்துக்குங்க. that will be better sir. that will be better. இங்கிலீஷ் வேற பேசுறது. 10 நிமிஷத்துக்கு டயர்டு, இதுல that will be better. பெட்டராமே பெட்டரு. எல்இடி கார் வீடியோ ப்ளீஸ். மம்மி நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா, இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறு தான் இல்ல. ஐயோ இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டுட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவானுங்க போட்டுருக்கடோ. அந்த தெருவில் மொத்தம் எத்தனை கார்கள் இருந்தது? முடிச்சிட்டு கத்திட்டு உய் 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 உய். காரே இல்ல. ஓ காரே இல்ல. அப்ப நாங்க கேள்வி சும்மா கேக்குறோமா? சரி விடுங்க. அவங்க ரெண்டு கார். ஓகே டன். நீங்க? ஒன்னு. ஒரே ஒரு கார். வினோ. 2. கையை காட்டுங்க. 2. இந்த விரல பாத்தீங்களா? இருக்கு ஒன்னு பெசர் நகர், வியாசர்பாடி. இப்படி இருக்கு. 2 இல்ல ஒரு தடவை காட்டுங்க. ஃபர்ஸ்ட் காட்டுன மாதிரி காட்டுங்க. சூப்பரா இருந்தது. எனக்கு பத்தியா இல்லையா? இதுல யார் சொன்னது கரெக்ட் அப்படின்னு பார்த்தலாம். எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். தேவி 10 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஆடியோ வரும். அந்த ஆடியோ வந்துட்டு ஒரு பஞ்ச் டயலாக். பீப் ஆகுற அந்த பஞ்ச் டயலாக்ல வர வார்த்தையை நீங்க சொல்லணும். ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க. அந்த ஐடியாவையே திங்க் அபௌட். சோ இதுல வந்து பீப் ஆனிச்சு இல்லையா, அது என்ன வார்த்தை?
புள்ளிங்கோ. புள்ளிங்கோ. அந்த ஐடியாவையே வாழ்க்கையா எடுத்துக்கணும். ஓகே. அந்த ஐடியாவே வாழ்க்கை ஃபுல்லா எடுத்துக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா எடுத்துப்போம். ஒய் 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 செத்து போயிடுவோம். அப்பா நானே அது ரியாக்ஷன். அந்த ஐடியாவையே வாழ்க்கையா எடுத்துக்கணும். வாழ்க்கையில எடுத்துக்கணும். யார் சொன்னது கரெக்ட் அப்படின்றத பார்த்தலாம். ஆடியோ ப்ளீஸ். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க. அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. திங்க் அபவுட் இட். So ரைட்டான ஆன்சர் சொல்லி மறுபடியும் புள்ளிங்கோ தேவி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று வரப்போகுது. ஓகேங்களா? அந்த ஆடியோ நல்லா கேட்டுக்குங்க. அதுதான் கேள்வி கேட்போம். ஆடியோ ப்ளீஸ். இந்த பாடலுடைய முதல் வரி என்ன? நெஞ்சை தட்டும் சத்தம். அவ்வளவுதான். அதான் இது வந்து பொண்டாட்டி மேல பாசமா பாடுறது. இப்படி அடிச்சு நீதானே ஏதோ ஒரு வீட்ல அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது வேற வீட்ல அடிக்கிறது. நடு வீட்ல போட்டு வச்சிருப்பாங்க, போட்டு அடிப்பாங்க. இப்படி அப்படி பேரும். ரெண்டாவது கத்துனது புள்ளிங்கோ. நானுப்பா. நீயாப்பா? சொல்லுப்பா, பாடுப்பா. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் அதுக்கு மேல தெரியலலா. நீங்க புள்ளிங்கோ. அந்த சாங் தான். அந்த சாங். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உணர்ந்தேன் நீயே அர்த்தம். நீங்க தான் பாடுனீங்களா? அப்படியே ரேடியோல பாடின மாதிரியே இருக்கு. டீ பஜ்ஜி கண்டிப்பா வாங்கி தர சித்து. டீ பஜ்ஜியா? அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. ஊறுகாய் பழைய சோறு. ஆமா, அதுல கிடைக்கிற டேஸ்ட் வருமா? கரெக்ட். நான் சின்ன வெங்காயம் வாங்கி தரேன்ப்பா. எனக்கு சேர்த்து ஏதாவது மார்க் போட்டு விடு. என்னப்பா? சின்ன வெங்காயம் வாங்கி தரேன். சின்ன வெங்காயமா? நீயே தின்ட்டு உட்காந்துக்கப்பா. நீங்க அதே சாங் தாங்க. அதே சாங் தானா? பாடி காட்டுங்க. நீதானே நீதானே. எனக்கு காண்ட்ல பாடுற மாதிரி. நீதானே. ஆத்துக்கார் உட்கார்ந்துருக்காரு நினைக்கிறேன். இருக்கிறீங்களா ஆத்துக்கார்? நீங்க தானா? அந்த நீதானே நீங்க தானா? அவரை பார்த்து அந்த பாட்டை பாடுங்க. மொத்தமா பாட்டே மறந்துருக்குமே. பாருங்க, சும்மா பாருங்க. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். என்ன பிரதர், ஏதாவது கேட்டு வாங்கி தரலையா வீட்டுல? இது அந்த மாதிரிலாம் இருக்கு. நீதானே ஏதாவது ஒண்ணு கேட்டானுங்களேன்னு. நீதானே நீதானே. சரி, ஓகே. ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பாடினது வினோ. முதல் முறையாக நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. அது கரெக்டா இல்லையான்றதை பார்த்துலாம். ஆடியோ ப்ளீஸ். இப்போ உங்களுக்காக நிறைய பிக்சர்ஸ் வரும், டிஸ்பிளே ஆகும். அண்ட் அந்த பிக்சர்ஸ்ல இருக்கிற சில கொலாஜஸ் வந்துட்டு ஒரே திரைப்படத்துல இடம்பெற்றிருக்க படங்கள். சோ அது எந்த திரைப்படம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எல்இடி கார் பிக்சர்ஸ் ப்ளீஸ். உய் 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 ஜே உய் உய் உய். பாபநாசம். பாபநாசம். ஓகே. எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். பத்மா 10 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த ரவுண்டோட லாஸ்ட் क्वेश्चन, செலிபிரிட்டிஸோட ஐஸ், நோஸ், லிப்ஸ் இந்த மாதிரி வந்து தனித்தனியா காட்டும். அது எந்த செலிபிரிட்டின்னு கண்டுபிடிக்கணும். எல்இடி கார் பிக்சர்ஸ் ப்ளீஸ். ஜே வினோ. உய் உய் ஜே உய் உய். வினோ. லாஸ்ட் ஒன் சூர்யா, ஆ மாதவன், ஷமீரா ரெட்டி, ஜீவா. நீங்க சூர்யா, மாதவன், ஜீவா, த்ரிஷா. த்ரிஷா இல்லனா நயன்தாரா. நீங்க சூர்யா, மாதவன், ஜீவா, பிரியா ஆனந்த். சூர்யா, மாதவன், ஜீவா, ஐஸ்வர்யா ராஜேஷ். ஓகே, ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. யார் சொன்னது கரெக்ட் அப்படின்றத பார்த்துலாம். எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். தேவி எஸ் எஸ் one more 10 points. டோட்டலா 30 points வாங்கி லீடிங் இருக்கறாங்க. இதானா உங்க டக். இந்த ரவுண்ட் முடிஞ்சாச்சு. சோ சிது டோட்டல் ஸ்கோர் சொல்லலாமா?
ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல தேவி 30 பாயிண்ட், ஷாலு 10 பாயிண்ட், பத்மா 10 பாயிண்ட், அஸ்வினி 0 பாயிண்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரவுண்ட்? இந்த ரவுண்டோட பேரு போட்டு வாங்க. இந்த பாலை வந்து இந்த போர்டுல பிட்ச் பண்ணனும். பிட்ச் பண்ணி இதுல கேட்ச் பிடிக்கணும். கையில வச்சுக்கணுமா? ஆமா, வாயில வச்சுக்கணும். வாயில வச்சுட்டு கையில தொடாம கொண்டு போய் அங்க டிராப் பண்ணனும். அந்த பவுல்ல கொண்டு போய் போடணும். ஆமா, இப்படி போட்டு அப்படி வாங்கணும். சோ இந்த போட்டு வாங்கல ஃபர்ஸ்ட் யாரா வந்து விளையாட போறாங்க? ஷாலு அண்ட் பத்மா. Let's play போட்டு வாங்க. And your time. நாங்க இதுல தட்டி இப்படி கேட்ச் பிடிக்கிறதா கேம் நினைச்சுக்கிட்டு இப்படி அடிச்சு அடிச்சு இப்படி புடிச்சிக்கிட்டே இருந்தோம். இது வரைக்கும் ஒரு 28 பாலை பிடிச்சோம் அந்த மாதிரி. உங்க அக்கா ஆச்சே. சோ போட்டு வாங்க. இந்த ரவுண்ட்ல எங்க டீமை சேர்ந்த ஷாலு 9 பால்ஸ் கொண்டு போய் டிராப் பண்ணி டோட்டலி 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அக்கா போடுங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் இல்ல இல்ல இன்னும் தோக்கவே இல்ல. ஒரு பஞ்ச் டயலாக் சொல்ல விடுறீங்க. இருமா இன்னும் அப்புறம் தெரியுதா இவங்க ஆங்கரா பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? வாய் எடுத்தாலே ஆஃப் பண்ணிடுவான். இல்லம்மா அதுக்குள்ளே தோத்தான்னு சொல்ல முடியுமா? சரி என்ன பண்ணனும்? நான் சொல்லும்போது இத போடுங்க. சோ எங்க டீமை சேர்ந்த பத்மா 20 பாயிண்ட். என்ன டக்குன்னு போடுறது இல்லையா? அத டக்குன்னு போட்டனா இது மட்டும் போடுறதுக்கு போட்டு வாங்க. இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் அஸ்வினி அண்ட் தேவி. And your time starts
டீமை சேர்ந்த தேவி 9 பால்ஸை கரெக்டா கொண்டு போய் அந்த பவுல்ல போட்டு 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, எங்க டீமை சேர்ந்த அஸ்வினி வந்துட்டு எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க விளையாடும் போது அவங்களோட குழந்தை எவ்வளவு கியூட்டா ப்ரே பண்ணிச்சு தெரியுமா? சரியா? ஆமா. என்ன சொல்லி ப்ரே பண்ணீங்க? எதுவும் சொல்லிட்டே இருந்தீங்களே. தம்பி அப்படியே சத்தமா ப்ரே பண்ணீங்க. என்ன ப்ரே பண்ணீங்க? அம்மா ஜெயிக்கணும். அதான் சொல்லிட்டே இருந்தீங்களா? யார்கிட்ட ப்ரே பண்ணீங்க? சாய் பாபா. சாய் பாபாவா? ஓகே, சோ மம்மி வந்து 4 பால்ஸ் டிராப் பண்ணி 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஹாப்பியா? ஹாப்பியா? இதுல இருந்து என்ன தெரியுது? சாய்பாபாவால கூட மம்மியை காப்பாத்த முடியலன்னு தெரியுது. சாய் பாபா காப்பாத்தலனா அவங்களோட டார்லிங் காப்பாத்துவாரு. சார் வாங்க சார், இங்க வாங்க, நம்ம இங்க பேசலாம் வாங்க. வேணாம், உங்க குடும்பத்துல குண்டு வச்சுட்டு போயிடுவா. உங்களுக்கு தெரியாது காயத்ரியை பத்தி. அப்பா உன் அரங்கேற்றம் ஒரு 10 நிமிஷம் போவோம். அப்படி வாரமா நிக்கிறேன். எப்படி அந்த குடும்பத்துல குண்டு வச்சு விட்டுருவ? இது யாரா இது? ஏ டோரா பச்சி, உங்க பேர் என்னது? ஜெயவந்த். உங்க நேம்? உங்க பேர் என்னது? அம்மாயா. அம்மாயா? ஓகே. அந்த வேலையை பாக்குது. இங்க அம்மையா. சார் உங்க பேர் சொல்லுங்க சார். ராஜேஷ். ராஜேஷ். ஓகே, சோ நீங்க ஒரு பெரிய ஆட்டக்காரர் நாங்க கேள்விப்பட்டோம். எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு நடனம் ஆடினீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஆடிடலாமா? ஸ்டெப் சுத்தமா தெரியாதுங்க. அவங்க பாத்துப்பாங்க, கூட போங்க, நாங்க பாட்டு போடுறோங்க. ஏங்க பாரு பாருன்னு அங்க பாக்கணும், இங்க பார்க்க கூடாது. பாரு பாருன்னு காயத்ரியை பார்த்து நிக்கிறீங்க. பாப்பா அப்படியே பாப்பா. என்னடா இதுக்கு ஒரு கொரியோகிராஃபியா? பாருங்க, நல்லா ஆடுறா. கடைசி வரைக்கும் ரொமான்ஸே வரலாமா? ரொமான்ஸே வரலன்னு கேளுடா. பப்ளிக்ல வரேன்றா. அறா அக்கறா 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 காரணம். ரொமான்ஸே வரேன்னு கேளுடா. ஓ வேகம் அடிக்கறாமா? கோபப்பட கூடாது. நான் அப்பாடா சொல்றதுக்கு. அப்படிதான் நான் சொல்லுவேன். அறா அடறா. குடும்பத்தை கும்மி அடிச்சாச்சு. தேங்க்யூ சோ மச் சார். இதோட சிறப்பான கும்மி அடிச்சிடலாம் எங்களால முடியாது. தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் உங்க இடத்துல பாருங்க. ஓகே, செகண்ட் ரவுண்ட் போட்டு வாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது, ஜாலியா விளையாண்டாங்க எல்லாருமே. அண்ட் இந்த ரெண்டாவது ரவுண்டோட முடிவுல மொத்தமா எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கிருக்காங்கன்றத பாத்திரலாம். சோ சிது, ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். செகண்ட் ரவுண்டோட முடிவுல தேவி 120 பாயிண்ட்ஸ், சாலு 100 பாயிண்ட்ஸ், அஸ்வினி 40 பாயிண்ட்ஸ், பத்மா 30 பாயிண்ட்ஸ். சித்து, எனக்கு பிடிச்ச ஐட்டம்டா. என்னது? பால்ஸ், தெர்மாக்கோல் பால்ஸ். தெர்மாக்கோல் பால்ஸ். சரி சரி. என்ன இத வச்சு என்ன பண்ண போறோம்? கண்டஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இதுக்குள்ள அந்த ஷூவை மாட்டிக்கணும். ஓகே, ஏன் டீம் ஆரஞ்சு, ஓன் டீம் வந்துட்டு ப்ளூ கலரா? ஓகே, பட் இதுக்குள்ள பார்த்தனா நிறைய பால்ஸ் இருக்கும் வேற வேற கலர்ல. தேடி புடிச்சு உங்களுக்கான கலரை கொண்டு போய் நீங்க அங்க சேர்க்கணும். இதுதான் கேம். சோ அங்க இருக்கிறவங்க அந்த நிறைய கலர்ஸ் பால் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஆரஞ்சு கலர் மட்டும் பால் எடுத்துட்டு போய் அங்க போடணும். இங்க இருக்கிறவங்க ப்ளூ கலர் பால் எடுத்துட்டு போய் அங்க போடணும். கிலாடி ராணியோட தேர்ட் ரவுண்ட். The ball, the international game. So இந்த கேம் விளையாடுறதுக்காக இப்போ நம்ம கூட யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாலு and அஸ்வினி. And your time starts now.
சோ இந்த ரவுண்ட்ல எங்க டீம் வந்துட்டு மொத்தமா 13 பால்ஸ் எடுத்து 130 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த த இன்டர்நேஷனல் ரவுண்ட்ல எங்க டீமை சேர்ந்த அஸ்வினி டோட்டலா கரெக்டா என்ன கலர் எடுக்கணுமோ அதை எடுத்துன்னு போய் 11 பால் அங்க போட்டு 110 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. தி இன்டர்நேஷனல் கேம் விளையாடுறதுக்காக இப்ப யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மா அண்ட் தேவி. And your time starts now. கடல் இருக்குது கடலுக்குள்ள மீன் இருக்குது வலையில தான் குத்தி குதிக்குது மார்க்கெட்டுல பல பழக்குது. மணி அடிக்குது குல்ஃபி ஐஸ் மணி அடிக்குது லைட் ஹவுஸ்ல லைட் அடிக்குது ஒரே என்ன சைட் அடிக்குது. ஆளு டோலு மச்ச மாறி கொட்டு மேல புட்டவாரி ஸ்வீட் பாதி காரம் பாதி புட்டு தாரே நாண்டே அட சைட்டு நான் சங்கரட்ட நான் தாண்டா சங்கரட்ட அணில் கச்ச கொய்யா பழம் ருசிக்கும் மெலிகாத்து நூத்தினி தண்ணி குச்சாயி நிக்கும். கும்தலக்கடி 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 கும்மா சென்ன பொண்ணு எப்போதுமே கெத்து தானே மாமா. கும்தலக்கடி 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 கும்மா தரா தாள தாளம் போட்டா கல்டா தானே மாமா. பேசி நடுமேலு மோது நடமாலு அல்டாப்பு ராணி நான் அஜால் குஜாலு. பேசி நடுமேலு மோது நடமாலு அல்டாப்பு ராணி நான் அஜால் குஜாலு. நீதான் ஏழு நான் தான் ஆளு புரியுதோ? டான்ஸ் போடுறா பாட்டு அக்கா டான்ஸ் ஆடுறா. அதோட ஆரம்பிச்சா அக்கா. ஆடுங்க ஆடுங்க அதை போட்டு ஆடுங்க. சீனா சிங்காரி ஊரு ஓட்டேரி நிறுத்தாம கொடுப்பாலே கனா கச்சேரி. ஐயா சீனா சிங்காரி ஊரு ஓட்டேரி நிறுத்தாம கொடுப்பாலே கனா கச்சேரி. ஸோ த இன்டர்நேஷனல் கேம்ல எங்க டீமை சேர்ந்த பத்மாக்கா இறங்கி ஆடி 13 பாலை கரெக்டா அங்க டிராப் பண்ணி 130 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. And எங்க டீமை சேர்ந்த தேவி புள்ளிங்கோ இறங்காம ஆடி 13 பால்ஸ் டிராப் பண்ணி 130 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்டெப் போறீங்க. ஸ்டெப் தாங்க போட்டேன். சரி இந்த ஸ்டெப் இதுக்கே எப்படியா? இப்ப எங்க சைடுல இருந்தாக்கா என்ன பொண்ணும் ஒரு பாட்டு ஒண்ணு போடுவோம். டான்ஸ் வாரு. இதுல வழிக்கு விழறதுக்கா? தேவி அக்கா நீங்க போயிருங்க. நீங்க வாங்க. சொல்லுமா சொல்லுமா ஏ அவங்க ப்ரொபஷனல் டான்சர் பா. நம்ம மட்டும் யாரு? நான் ஊள உதார்ப்பா. அது போதும். 3 2 1 போடுறா பாட்ட.
இன்டர்நேஷனல் கேம் நடத்தினியே இந்த மாதிரி தி டான்ஸ் இன்டர்நேஷனல் ஷோ நடத்தி பார். என் அக்கா 2 பேரும் கப்பா வாங்குவாங்க. சோ 3 ரவுண்டோட முடிவுல என்னென்ன ஸ்கோர்ஸ் வாங்கிருக்காங்க சித்து? தேர்ட் ரவுண்டோட முடிவுல தேவி 250 பாயிண்ட்ஸ், சாலு 230 பாயிண்ட்ஸ், பத்மா 160 பாயிண்ட்ஸ், அஸ்வினி 150 பாயிண்ட்ஸ். ஓகே, சோ அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதிகமா ஸ்கோர்ஸ் வாங்கின 2 பேர் வந்துட்டு பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்ட் விளையாடுவாங்க. அண்ட் லீ ஸ்கோரர் வாங்கின 2 பேரும் ஜாலியா இப்போ ஒரு கிஃப்ட் ஹாம்பர் எடுத்துட்டு வீட்டுக்கு போக போறாங்க. கேன் வி ஹேவ் நல்ல பாம்பாக்கா பத்மா அண்ட் அஸ்வினி? ஓகே சார், பத்மாக்கா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. த்ரூ அவுட் த ஷோ வந்து நீங்க விளையாண்டதை நான் பார்த்ததை விட நீங்க ஃபன் பண்ணதை தான் நான் பார்த்தேன். ஹவு டு யூ ஃபீல்? யா வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் முக்கியம். ஆமா, வின்னிங் தோல்வி பிரச்சனை இல்ல. கேட்கவே இல்லையே, கேம் ஷோ அப்படின்னு தான் கேட்டேன். சூப்பரா இருந்துச்சுப்பா. அவ்வளவுதானா? அஸ்வினி நீங்க சொல்லுங்க, ஹவு டு யூ ஃபீல்? உங்களோட சிஸ்டர் வந்தாங்க லாஸ்ட் டைம், வந்து வின் பண்ணிட்டு போனாங்க ஜெர்னி. சோ அவங்கள தொடர்ந்து அங்க உட்காரும் போது ஈஸியா இருந்துச்சு டாஸ்க் எல்லாமே. இங்க இறங்கி பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்க பார்த்தது வேற எபிசோடு, இந்த எபிசோட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க கிரியேட்டிவ் டீம் வந்து எபிசோடு கேம்ஸ் எதுவுமே வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அதே ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு கேமை கூட என் கிரியேட்டிவ் டீம் வந்து ரிப்பீட் பண்ணனா பாருங்களேன். வெரி கிரேட். எல்லாம் கைதுங்க. ஏன்னா நாங்க பாக்குற சேனல்ல இன்னும் மாத்தல, அவங்க என்ன பண்றாங்க அதே தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்க ஷோவை வந்து ரொம்ப கலகலப்பாக்குனீங்க. எஸ்பெஷலா அக்கா வரும்போதே சொன்னாங்க, நான் வந்து உன்னை நிறைய கலாய்ப்பேன், நீ வாங்கிக்கணும், திரும்ப நீயும் கலாய்ச்சா நான் வாங்கி பண்ணாங்க. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டை நீங்களும் மீறல, நானும் மீறல, எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ அங்கே இருக்கிற கிஃப்ட்ஸில் எல்இடி தவிர பாக்கி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். போங்க போங்க. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நீங்க 2 பேரும் பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரைஸ் வந்து எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு இது பம்பர் பிரைஸா வேணும்பா அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? ஏசி. ஓகே, உங்களுக்கு எல்இடி டிவி வேணும். இன்னைக்கு நீங்க எபிசோட்ல என்ன வாங்க போறீங்கன்றத பார்க்கலாமா? ஓகே, கில்லாடி ராணி. லெட்ஸ் ப்ளே அடிச்சு தூக்கு. சைரன் சவுண்டோ ஆரன் சவுண்டோ கேட்கும், கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த பொம்மை யார் அங்கே தூக்குறீங்களோ அவங்க தான் இங்கே வருவீங்க. ஓகேங்களா? எல்இடி கார், கொஸ்டின் ப்ளீஸ். வடையோட வகைகள் என்னென்ன வடைலாம் இருக்கு? ஆமை வடை, உளுத்த வடை, பருப்பு வடை, கீரை வடை. 4 பதில்கள் கரெக்டா சொல்லிட்டாங்க தேவி.
ஸ்ருதிகா கொஸ்டின் ப்ளீஸ். தமிழ் மன்னர்களோட பேர்கள். ராஜராஜ சோழன், சூப்பர் வீரபாண்டியன் கட்டபொம்மன், சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த ஒண்ணே ஒண்ணு. ஸோ இந்த ரவுண்ட்ல முதல் தடவை கரெக்டான பதில் சொல்லி தேவி அவர்கள் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. மறுபடியும் இந்த தடவை பொம்மையை வந்து சாலுமா தூக்குனாலும் பதில் வந்து கரெக்டாக சொல்லாததுனால ஆட்டோமேட்டிக்கா ஆடாமே ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவி. ஷாலு, உங்களோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அப்படி அங்க இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும். அண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு லக்கி இல்லைன்னு நினைக்கிறோம். ஸோ ஹவு டு யூ ஃபீல் இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் நல்ல ஒரு ஆங்கர்ஸை பார்க்க வேண்டியது. நல்ல ஒரு ஆங்கர்ஸை பார்த்துருக்காங்களா? ஐயோ ஒரே இன்டர்நேஷனல் ஷோ தி பால். as usual உங்களுக்கு gift waiting. பட் இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் வினோவோட ஒரு டான்ஸ் ஆடிட்டு அதை நீங்க எடுத்துட்டு போலாம். Can we have the dance master வினோ? நேரம் உட்காந்து உங்க ஒய்ஃப் வந்து விளையாண்டதை பார்த்திருப்பீங்க. நீங்க ஆடி பார்த்திருப்பீங்க, ஒய்ஃப் விளையாடி பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. எப்படி விளையாண்டாங்க? எல்லாமே நல்ல ஸ்போர்ட்டிவா எடுத்து நல்லா பண்ணுவா. எதுக்கு அது மிஸ் பண்ணான்னு தெரியல. ஓகே ஓகே, அது என்ன? ஓகே. அண்ட் மத்தவங்க எல்லாம் எப்படி விளையாண்டாங்க? ஓகே, எல்லாரும் சூப்பரா ஆனாங்க. அந்த பாம்பு டான்ஸ் சூப்பரா இருந்தது. அப்ப நீங்க உங்க ஒய்ஃபை பார்க்கல, பத்மாவை பார்த்திருக்கீங்க. சத்தியமா அவங்கள தான் நான் பார்த்தேன். பாருங்க, டான்சர் எல்லாரும் ஊர்ல நிறைய டான்சர் இல்லங்க. அதாவது டான்சர்ஸ்க்கு வந்து யாரு வந்து நல்ல ஒரு என்டர்டெயின் பண்றாங்களோ அவங்கள தான் ரொம்ப கண்ணு எப்படி ஆடினாலும் அங்கதான் போவோம். அந்த இதுல அந்த பாம்பு டான்ஸ் சூப்பரா பண்ணாங்க. அதாங்க, நீங்க வீட்டுக்கு நீங்க எப்படி போறீங்கன்னு நாங்க பாக்குறோம். அதெல்லாம் ஒண்ணு நான் போட்டு சொல்லி சால்வ் பண்ணிடுவேன். ஓகே, சோ அக்காக்கு பழகி இருக்கும் போல இருக்கு, அமைதியா நிக்கிறாங்க. இப்படிதான் என் புருஷன் பேசுவார், அப்படிதானே? ஓகே, சோ நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. 2 பேர் சேர்ந்து எங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு நடனம் ஆடிட்டு அந்த ஃப்ரிட்ஜை தவிர ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போலாம் சார். ஓகே, கண்ணை மூடிட்டு தொடறேன். எதாவது ஓகே, ஃப்ரிட்ஜ் வந்தாலும் கொடுத்துருங்க. கில்லாடி ராணியோட அடுத்த ரவுண்ட் ஆடுறா சக்க. தேவி, எஸ், ஸோ இந்த அட்ராசக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் டேரக்டா கேம் உள்ள போயிடலாமா? போயிடலாம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும்? நம்பர்ஸ் தான் இருக்கும். நம்பர்ஸ் தானே? ஆமா. சரி, ஓகே, கண்ண மூடுங்க, காட்டிடுறேன். இட்ஸ் ஓகே.
ஸோ எடுத்தோடனே ரெட் வந்ததுன்னா இது வந்து ஒரு அலர்ட் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தெளிவா விளையாண்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ப்ரே பண்ணிக்கிட்டு உங்க கூட யார் வந்திருக்கா? வீட்டுக்காரர் வந்திருக்காரு. வீட்டுக்காரர் வந்திருக்காரா? பாருங்க. இல்ல அவர் எனக்காக வரல, காயத்ரிக்காக வந்திருக்காரு. காயத்ரியோட பயங்கர ஃபேன் அவரு. அப்படிங்களா சார்? ஆமா. நீங்க எந்த எபிசோட்ல என்ன கலர் Dress போட்டிருக்காங்கன்னு இப்ப கேளுங்க, டக்குன்னு சொல்வார். சார் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன கலர் Dress போட்டிருந்தேன்? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீ இருந்தியான்னு கேட்பாரு. ரெட் கலர். ரெட் கலரா? சார் உங்க பேர் சொல்லுங்க. பாலாஜி. பாலாஜி. ஓ உனக்கு பிடிச்ச பேராச்சே இது. பாலாஜி. பாலாஜி காயத்ரியா? பாலாஜி தேவின்னு சொன்னேன். தேவி. அதோட இருந்துட்டே உனக்கு நல்லது. பிரதர் நம்பர் இருங்க. மேல ஏதாவது தம்பி ஏதாவது ஆசைப்படுறேன். தம்பி என்ன இருக்கும்? தம்பி வேண்டாம் வேண்டாம். தம்பி நல்ல ராசிக்காரன். நம்பர் இல்லையா? இன்னும் ஒரு நம்பர் கூட எடுக்கல. 2 லைஃப் போயிடுச்சு. ஏற்கனவே இந்த ஃப்ரிட்ஜ் அம்புட்டு வேலையும் காவு வாங்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை பேர் தான் காவு வாங்க போதும்? எனக்கு இதை பார்த்தாலே பயமா இருக்கு. இதுக்குள்ள என்னதான் வச்சிருக்காங்க? நல்லா தானப்பா இருக்கு. ஒருவேளை மூடியே இருந்ததுனால நமக்கு இது வருதுன்னு நினைக்கிறேன். திறந்து வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு நம்பர் வரணும் நான் வேண்டிக்கிறேன். நம்பர் 1. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 2 ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா இல்லையா சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி 2 லைஃப் போயிடுச்சு. இன்ட்டு பாலை மட்டும் எடுக்கக்கூடாது, நம்பர்ஸ் இருக்குன்னு வேண்டிக்கிங்க. இன்னும் எப்படி இதுக்குள்ள உங்களுக்கு 4 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ மெஜாரிட்டி நம்பர்ஸ் தான். நம்பர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. ஓ மை காட், ஏன் இப்படிலாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க? நீங்க எத்தனை பேரை காவு வாங்க போறியோ எனக்கு தெரியல. முடியல. நீங்க சொல்றது தான் பக்கு பக்குன்னு இருக்கு. இல்ல நான் திறந்து வச்சது ஒரு மாதிரி நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். எங்க வச்சா கரெக்டா இருக்கும்? லாஸ்ட் எல்இடி கார் லாஸ்ட் பாக்ஸ் 0 வச்சு கரெக்டா இல்லை தப்பான்னு சொல்லுங்க. இன்னும் 3 பாக்ஸ், 3 நம்பர் அசால்ட்டா தட்டி தூக்குறோம். ஃப்ரிட்ஜ் எடுத்துன்னு வீட்டுக்கு போறோம். நம்ம தம்பி சொல்லுவாங்க கரெக்ட்டா. வீட்டுக்கு போய் காபி சாப்பிட்டீங்களா? 2 எல்இடி கார் செகண்ட் பாக்ஸ்ல 1 வச்சு கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. சரி ஓகே பரவாயில்ல. ஒரே ஒரு லைஃப் வச்சு அழகா விளையாடினே இருக்கிறீங்க. இன்னும் 2 பாக்ஸ் தான். தைரியமா? ஐயோ சித்து, எனக்கு ஃப்ரிட்ஜ் வரலனாலும் பரவாயில்ல. என் செல்லக்குடியில கேட்போம். தம்பி 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 தங்க கம்பி 26 எபிசோடா நீ எங்கடா போன? நீ இல்லாம என்ன எல்லாரும் கேட்டாங்கடா கேள்வி. சொல்றா தம்பி என்ன இருக்கும்? நம்பர். தம்பியை நம்பலாமா? ஐயோ தயவு செய்து காட்டிடுங்க சித்து. தம்பியை நம்பலாமா நம்ப கூடாதா? அதுதான் எனக்கு தெரியல, நீங்க காட்டினாதான் தெரியும். சரி நீங்க இப்ப நம்பர் இருந்துச்சுன்னா அவருக்கு என்ன பண்ணுவீங்க? அவருக்கு முன்னாடி நான் கொடுக்க வேண்டிய அந்த 2 அடியை கட் பண்ணிப்பேன். அப்படியா? வேற லெவல் புள்ளிங்க. அப்ப இதுல வேற ஏதாவது இருந்தா 3 அடி கொடுப்பீங்களா? ஆமா அது வச்சு செஞ்சிருவோம். அப்படியா? வெறித்தனமா ஏதாவது செய்வோம். சரி ஓகே பாத்துருவோமா என்ன இருக்குன்னு. நீங்க கண்ண மூடுங்க. தம்பிகளை மைக் கொடுங்க. தம்பியே சொல்லுவார் இது என்னன்னு. தம்பி வாயிலே அந்த வார்த்தையை இப்ப நீங்க கேட்க போறீங்க. ரெடியா? நீங்க கண்ண மூடிங்க. ஐயோ கடவுளே. எத்தனை பேரை காவு வாங்க போதுலே தெரியலையே. அது காயத்ரி மாதிரி 26 எபிசோடா சும்மாவே நிக்குது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாரு கூடயாவது போகுதுனாலும் போக மாட்டேங்குது. தேவி சொல்லுங்க. பரவாயில்ல. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப சிறப்பாக விளாண்டீங்க. எல்லா கேமுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக விளாண்டீங்க. எப்படி இருந்தது ஷோ?
ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது இந்த ஹார்ட் பீட் வந்து வெளியில் வந்து துடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதை நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சீரியஸாக சொல்கிறேங்க, க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கேம்ஸ் வந்து எப்படி யோசிச்சு ஒவ்வொரு எபிசோட்லேயும் கொடுக்குறாங்கன்றது இட் இஸ் சம்திங் அவங்களுக்கே தெரியல. ஆமா எல்லாம் அந்த இன்னொரு சேனல் இருக்குல்ல, அந்த சேனல்காரங்க தான் தெரியும். Thank you so much தேவி, நீங்க இவ்வளவு தூரம் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டதுக்கு. அண்ட் as usual உங்களுக்கு பிடிச்ச ஒரு gift எடுத்துட்டு நீங்க ஜாலியா வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட தம்பி லக்கி சாம் இருக்காங்க. லக்கி சாம் அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட சொல்லலாம். அவருக்கு அடி முன்னாடி வெயிட்டிங். ஆமா, வெறித்தனமா இப்போ நான் வந்து செய்வேன். எங்க வீட்டுக்காரர் நம்பர் வாங்கி வைங்க. அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ மற்ற சேனல்ல எல்லாம் செலிபிரிட்டிஸ் வச்சு கேம் ஷோ பண்றாங்க. ஸோ இந்த நம்ம கில்லாடி ராணியில மட்டும்தான் எங்களை மாதிரி ஆடியன்ஸையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டா யாரும் வரல, ஆடியன்ஸையும் கூப்பிட்டு ஃபன் பண்றீங்க அண்ட் ப்ரைஸஸும் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் தேவி.